மிகுந்த பசியோடு இருந்த ஒரு சிறுத்தைக்கோட கண்கள்ல ஒரு கருப்பு மானும், புள்ளி மானும் அகப்பட்டுச்சு. இதில எத பிடிக்கலான்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்குள்ள அது தொரத்த ஆரம்பிச்சிருந்துச்சு. 2ம் ஒரே பாதையில போயிட்டுருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 2ம் வேற வேற இடங்களுக்கு ஒண்ணு வலது பக்கமும், ஒண்ணு இடது பக்கமும் ஓட ஆரம்பிச்சுச்சு. உடனே இந்த சிறுத்தை முடிவு பண்ணிச்சு, கருப்பு மான் தான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அத பிடிக்கலான்னு அத டார்கெட் பண்ணி ஓட ஆரம்பிச்சுச்சு. அதையும் மிஸ் பண்ணிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி புள்ளி மானையாவது பிடிக்கலான்னு திரும்பி வரும்போது, அது எப்போவோ பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுச்சு. கடைசியில அந்த சிறுத்தை ரொம்ப பசியோடு இருந்ததாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இந்த உலகத்துல நம்மளுக்கு சாய்ஸஸும், நம்மளுக்கு தேவைகளும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். ஆனா, அந்த நேரத்துல எத முடிவெடுக்கணுங்கிறது நம்ம கையில இருக்கிற வேதத்த படிக்கும்போது தான் தெரியும். அதை படித்து அத நம்ம இது பண்ணும்போது, நம்மளுடைய தேவைகள் மட்டும் இல்ல, நம்ம நல்ல வழிகள்ல நடந்து, நம்ம எப்பவும் நம்மள எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை கத்த தருவார். காட் பிளஸ் யூ.